வாச்சாத்தி பெண்கள். பல சித்திரவதைகள், வேதனைகள்னு வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமான செயல்கள் எல்லாருமே அரசு அதிகாரிகள், காவலர்கள் எல்லாரும் செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற பெண்களை அடிச்சு சித்திரவதை பண்ணி லாரிக்குள்ள ஏத்திட்டும் போயிருக்காங்க. அந்த பெண்களை முள்புதர்களை வைத்து பாலியல் வன்கொடுமையும் பண்ணப்பட்டிருக்கு. அவங்கள கொம்பால அடிக்கிறது, தாகமா இருக்குதுன்னு தண்ணி கேட்டுமே சிறுநீரை குடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கேவலமான செயல்கள் எல்லாத்தையுமே அரசு அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. அவங்க வளர்த்த ஆடுகளை எல்லாத்தையும் வெட்டிட்டு அதை சாப்பிடவும் செஞ்சுருக்காங்க. அந்த எச்ச சாப்பாடை அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சாப்பிடவும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே சொன்னால் கடைசி வரைக்கும் ஜெயில் தான்னு மிரட்டியும் இருக்காங்க. இதை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்ல போகும் பொழுதுமே அவங்க சொல்லலை. மேஜிஸ்ட்ரேட்டுமே இந்த ஒரு விஷயத்தை கேட்கவும் கிடையாது. இப்படி பலவிதமான ஒரு போராட்டங்கள், கேவலமான விஷயங்கள்னு எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு மலைவாழ் பகுதியில் வாழ்ந்த இவங்களை சந்தனம் கடத்துறாங்க, சந்தன கடத்தலுக்கு இவங்க துணையாக இருக்காங்கன்னு கேஸும் போட்டு இவங்க மேலே 3 மாதங்கள் வரைக்குமே ஜெயிலில் வச்சிருந்துருக்காங்க. யார் இந்த வாச்சாத்தி பெண்கள், இவங்களுக்கு என்ன நடந்தது, இந்த கேஸில் யாரெல்லாம் இருந்தாங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். சந்தன கடத்தல் வீரப்பன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் தருமபுரியில பதுங்கி இருக்காரு. அந்த மக்கள் அவருக்கு உதவி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்களை அவங்க விசாரிக்கிறாங்க. அப்போதான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கு. தருமபுரி மாவட்டத்துல கல்வராயன்ற பகுதியில ஒரு மலை கிராமமாக இருக்கு வாச்சாத்தி. 1992 ஜூன் மாதம் 20ஆம் தேதி சந்தன கட்டைகளை தேடிட்டு அந்த கிராமத்துக்குள்ள அதிகாரிகள் நுழைறாங்க. வனத்துறையினர், காவலர்கள், வருவாய்த்துறைன்னு 269 பேர் கொண்ட குழு அந்த ஒரு கிராமத்தையே சுற்றி வளைத்து ஒரு தேடுதல் வேட்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. வாச்சாத்தி மக்களுடைய வீடுகள் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்குறாங்க. ஒரு தேடுதல் வேட்டையில ஏரி பகுதியில ஒரு சில சந்தன கட்டைகள்லாம் இருப்பதாக தகவல் வருது. இதனை அடுத்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட விசாரிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆண்கள் பதுங்கி இருப்பதாக தெரிய வருது. இதனால அங்க இருக்கக்கூடிய பெண்களை கைது பண்றாங்க. 90 பெண்கள், 28 சிறுவர்கள்னு கிட்டத்தட்ட 133 பேரை கைதும் பண்றாங்க. 18 இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமையும் பண்ணியிருக்காங்க. அதில் 15 பேர் திருமணம் ஆகாதவங்களா இருந்திருக்காங்க. 13 வயது சிறுமியுமே அந்த ஒரு கூட்டத்தில் இருந்திருக்காங்க. வாச்சாத்தி மக்களுக்கு நடந்த இந்த ஒரு துயரமானது 2 வாரத்திற்கு பிறகுதான் வெளியவே தெரியுது. அங்க இருக்கிற யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணல. இந்த ஒரு விஷயமானது வெளியவுமே வராம தான் இருந்துச்சு. மலைவாழ் மக்கள் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இந்த 18 பெண்கள் கூட நின்று இவங்க போராடி அவங்களுக்கான நீதியையுமே வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அதிமுகவோட ஆட்சியானது இருந்திருக்கு. அப்போதைக்கு இருந்த வனத்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு சம்பவமானது நடக்கவே இல்லை. அங்க இருக்கிற சந்தனக்கட்டைகள் எல்லாத்தையுமே கடத்துவதன் மூலமாக அங்க இருக்கிற மக்களுக்கு 500 ரூபாயானது கிடைக்குது. அங்க இருக்கிற மக்கள் தான் அதிகாரிகளை அடிச்சு விரட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. பாதிக்கப்பட்ட 18 பெண்களுமே போலீஸ் கிட்ட போயிட்டு புகாரம் அளிக்கிறாங்க. ஆனா குற்றம் பண்ணவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் கூட யாருமே போடல. வாச்சாத்தி மக்களை அடிச்சு சேதம் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற பொருட்களையுமே அவங்க நாசம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய குடியிருப்புகளையுமே அழிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய மார்பகங்கள் மேல சூடு வச்சிருக்காங்க. இரவு முழுக்க அவங்கள அடிச்சிருக்காங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட அவங்க மேல போடாம இருந்திருக்கு. இந்த ஒரு குற்றச்சாட்டையுமே அப்போதைக்கு இருந்த அரசு மறுத்து இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் நல்லசிவம்ன்றவர் தான் இந்த ஒரு கேஸுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிருந்தாரு. சென்னை உயர்நீதிமன்றத்துல நல்லசிவம் அவர்கள் அளித்த வழக்கானது தள்ளுபடியும் பண்றாங்க. அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் அப்படி ஒரு சம்பவமானது நடக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு கேஸுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே அங்க இருக்க போலீஸ் எடுக்கலன்றதுனால இந்த ஒரு கேஸை சிபிஐக்கு மாத்துறாங்க. சிபிஐயுமே முன் வந்து இந்த ஒரு விசாரணையை நடத்துறாங்க. இதுக்கான விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம குற்றப்பத்திரிகையுமே அவங்க தாக்கலும் பண்ணியிருந்தாங்க. இதுல 4 IFS உட்பட 200க்கும் மேற்பட்டோருக்கு மேல வழக்கையும் போடுறாங்க.
இந்த 19 ஆண்டுகள்ல குற்றம் பண்ணவங்கள்ல 54 பேர் இறந்து போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அளித்த அந்த ஒரு உத்தரவை எதிர்த்து அப்ப இருந்த அதிமுக அரசானது மேல்முறையீட்டுக்கு போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நீதிமன்றம் அவங்களுடைய செயலுக்கு கண்டனத்தையுமே தெரிவிச்சிருந்தாங்க. சிபிஐ விசாரணையில 269 பேர் மேல வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அவங்க அளித்த அறிக்கையில சந்தன கடத்துபவர்களுக்குமே அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் இந்த ஒரு வழக்கானது போயிருந்துச்சு. இதுல 4 IFS அதிகாரிகள் உட்பட 269 பேருமே குற்றவாளிகள்னு நிரூபிச்சிருந்தாங்க. கடந்த 2011ஆம் ஆண்டு தர்மபுரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி குமரகுரு அவர்கள் தீர்ப்பையும் அளிச்சிருந்தாரு. இதுல 54 பேர் இறந்து போயிருக்காங்க. செப்டம்பர் 29 அதே தேதி அன்னைக்கு அவங்களுக்கு தீர்ப்பும் வழங்கப்படுது. எல்லாருமே குற்றவாளிகள்னு அறிவிக்கிறாங்க. 126 பேர் வனத்துறையை சார்ந்தவங்களா இருக்காங்க. 84 பேர் காவல்துறை, 4 பேர் IFS அதிகாரிகள். IFS அதிகாரிகள் 12 காவல்துறையினருக்கு கடுங்காவல் தண்டனையாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையானது வழங்கப்பட்டிருந்துச்சு. 5 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றவங்களுக்கு 1 இருந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனையுமே வழங்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு தண்டனைக்கு அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மேல்முறையீட்டுக்கு போவதாக அவங்க போட்டிருந்தாங்க. அதையுமே உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. அங்க இன்னுமே மாறாம இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆலமரம் ஏரி பகுதி, தண்ணீர் தொட்டி மலை பகுதி, பழங்குடி மக்களுடைய தொடக்கப்பள்ளி, இந்த ஒரு கேஸ்ல ஹைகோர்ட் நீதிபதியான வேல்முருகன் அவர்கள் வாச்சாத்தி மலை கிராம மக்கள் இருந்த ஏரியாவை போயிட்டு விசாரணையும் நடத்தியிருந்தாரு. இந்த சம்பவங்கள் நடந்த பகுதியில ஆய்வையும் மேற்கொண்டிருந்தாரு. இதோட தீர்ப்பா பாதிக்கப்பட்ட அந்த 18 பெண்களுக்குமே இழப்பீடாக 10 லட்சம் தரணும், அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையை தரணும்னு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவிலேயே ஒரு வழக்குல அதிக பேருக்கான தண்டனையானது இந்த வாச்சாத்தி சம்பவம் கேஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது உலக அளவுல திரும்பி பார்க்க வச்சதாகவும் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வீரப்பனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவரை நேர்ல கூட பார்த்தது இல்லைன்னு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அரசு அதிகாரிகளால இவங்க பல கொடுமைகளை சந்திச்சிருக்காங்க. 18 பேரை பாலியல் வன்கொடுமையும் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க மேல சந்தனக்கட்டை கடத்தல், கொலை கேஸ்ன்னு பல வகையான கேஸை போட்டு ஜெயிலையும் வச்சிருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான துணி, தண்ணி, தேவையான பொருட்கள்னு எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில இருந்திருக்காங்க. கிணற்றுல இருந்து தண்ணியை குடிக்கலாம்னு பார்த்தா கூட அந்த ஒரு கிணறுலையுமே எண்ணெய் எல்லாத்தையும் ஊத்தி வச்சிருந்திருக்காங்க. 3 வருடங்கள் போராடியுமே ஒரு FIR கூட போடல. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி படித்தவர்கள் தப்பே பண்ண மாட்டாங்கன்னு அப்ப இருக்க டைம்ல கோர்ட்லயுமே சொல்லியிருந்திருக்காங்க. அதனால இந்த ஒரு கேஸ் மேல கவனத்தையுமே அவங்க போடல. அதுக்கப்புறம் மலைவாழ் மக்கள் நல சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களுமே இந்த ஒரு கேஸை இந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. வாச்சாத்தி பெண்கள் நீதியை வென்ற தேவதைகளாக இப்போ இருந்துட்டு இருக்காங்க. இந்த பெண்கள் கிட்ட கோடி ரூபாய் தருவதாகவும் உங்க எல்லாருக்குமே அரசு வேலை தருவதாகவும் சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாமே அவங்கள கைக்குள்ள போட்டுக்கலாம் நினைச்சிருந்திருக்காங்க. அப்படி இருந்துமே அங்க இருக்கக்கூடிய பெண்கள் தன்னம்பிக்கையோடு இருந்து இப்போ இந்த கேஸ்ல வெற்றியும் பெற்றிருக்காங்க. இன்னுமே சமூகத்துல நீதியானது சாகவில்லைன்றத போராடி ஜெயித்து காட்டியிருக்காங்க. ஒரு பழங்குடியில வாழ்ற ஒரு மக்கள், மலை கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக 30 வருடங்களாக போராடி அவங்களுக்கு நீதியானது கிடைச்சிருக்கு. படிக்காதவர்கள் தானே, ஏழை எளிய மக்கள் தானே, சாமானியர்கள் தானேன்னு அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இவங்களை பல வன்கொடுமைகள் மூலம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே தகர்த்து எரிஞ்சு நீதி வென்ற தேவதைகளாக இப்போ இருந்துட்டு இருக்காங்க. குற்றம் பண்ணவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்திருக்காங்க. குரலற்றவர்களுடைய குரலாக இருந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க. நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய மீசையை பிடுங்கிய போதுமே அவர் யாரையுமே காட்டிக்கொள்ளாம இருந்திருந்தாரு. அவருக்கு கார பரிசாக அளித்த போதுமே அதை கட்சிக்காகவே கொடுத்திருந்தாரு. கோடி ரூபாய் கொடுத்த பொழுதுமே அதையுமே அவரு கட்சிக்காக கொடுத்திருந்தாரு. கம்யூனிஸ்ட் கட்சியானது வாச்சாத்தி பெண்களுக்காக கூட நின்று சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் நல சங்கம் சண்முகம் அவர்களுமே வாச்சாத்தி பெண்கள் கூட நின்னு போராட்டம் பண்ணி இந்த அளவுக்கு அந்த ஒரு கேஸை எடுத்துட்டும் போயிருக்காரு. இப்போ வாச்சாத்தி கிராமத்துல கல்வி அறிவானது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுமே காவல்துறையில இணைஞ்சிருக்காங்க. குற்றமே பண்ணாதவங்க மேல பழிய போட்டு அவங்கள சிறையில் அடிச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல எச்சில் கலந்து தண்ணிக்கு பதிலா சிறுநீர் குடிங்கன்னு சொல்லி அவங்கள நிர்வாணப்படுத்தி இப்படி பலவிதமான கொடுமைகளை அரசு அதிகாரிகள் அங்க இருந்த பெண்கள் மேல பண்ணியிருந்தாங்க. ஊர் தலைவர் மேல விளக்குமாற்றை எடுத்து அடிக்கவும் வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்தவித தவறும் செய்யாம பாவப்பட்ட மக்களாக அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்லாம அனாதையாக நின்றுருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையில வாச்சாத்தி பெண்கள் இருந்திருக்காங்க. வாச்சாத்தி பெண்கள் வழக்குல 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கான தீர்வானது கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துல 269 பேருமே குற்றவாளிகள் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே 30 வருடம் கழித்து அவங்களுக்கான தீர்வானது கிடைச்சிருக்கு. இந்த வாச்சாத்தி சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்க? இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அதிகாரத்தினுடைய ஆணவத்தை காட்டுது. படித்து பட்டம் வாங்கி ஒரு வேலைக்கு வராங்கன்னா அந்த ஒரு அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணாம அவங்கள அடிமையா வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி அந்த ஒரு அதிகாரத்தையே மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏழை எளிய மக்கள் தானே, சாமானியர்கள் தானே, இவங்களுக்காக குரல் கொடுக்க யாருமே வரமாட்டாங்கன்ற ஒரு தைரியத்துல இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு செயல்களை அரசு அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. ரீசெண்டா வாச்சாத்தின்ற கூடிய ஆவணப்படத்தையுமே வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமாக ஒரு அநீதியை கண்டு பயப்படாம அதுக்காக போராடினா நீதியானது கிடைக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. இந்த வாச்சாத்தி சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாச்சாத்தி பெண்களுடைய தன்னம்பிக்கையானது இதுல அதிகமாகவே இருந்திருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்து கத்துக்கணும். ஒரு ஏழை எளிய மக்களாக இருந்து சாமானியர்களாக இருந்து அவங்க இந்த அளவுக்கு போராடி நீதியை வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.